மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மண்டபம், ராமேஸ்வரம் இந்த பகுதியில் மழையால் சேதமடைந்த பகுதியிலும் மழையால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் போட்டுகள் எல்லாம் ஆய்வு செய்ய சொல்லி என்னையும் நம்முடைய கதர் வாரிய அமைச்சர் மரியாதைக்குரிய கண்ணப்பன் அவர்களையும் நம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களையும் வரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் அவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நம்முடைய எம்பி நவாஸ் கனி அவர்களையும் அழைத்து சென்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உடன் கையோடு அழைத்து சென்று இந்த 2 தினங்களில் நடந்த பணிகள் எல்லாம் ஆய்வு செய்ய சொல்லி எங்களுக்கு உத்தரவிட்டதன் விளைவாக இன்றைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்க்கிற நேரத்தில் மண்டபத்தில் மட்டும் 2 தினங்களில் 31 சென்டிமீட்டர் மழை மிகப்பெரிய அளவில் மழை பெய்திருக்கு. அதில் மொத்தம் 7 போட்டுகள் கடலில் இருந்து காட்டிலே தள்ளி கொண்டு வந்து கரையில் தள்ளி 7 போட்டுகள் சேதமடைந்திருக்கிறது. இந்த சேதமடைந்த போட்டுகளுக்கு வேண்டிய நஷ்டஈடை அரசாங்கம் அதனுடைய சட்டப்படி முறைப்படி வழங்குவதற்கு வேண்டிய அந்த உத்தரவை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்யவிருக்கிறார்கள். இங்கே தூண்டில் விலை ஏற்கனவே 23-24 பட்ஜெட்டில் 25 கோடி அறிவிக்கப்பட்டது. அந்த 25 கோடி காணாது என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு எண்ணம். அதிகாரிகளோடு கலந்து கொண்டு இதுவும் 40 கோடி தூண்டில் விலைக்கு அந்த கட்டுவதற்கு வேண்டிய அந்த பணம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் மாண்பு முதலமைச்சரை திங்கட்கிழமை மறுபடி பார்க்கிற நேரத்தில் இந்த 40 கோடி அதிகப்படியாக இருந்தால்தான் இந்த தூண்டில் விலை கட்ட முடியும். அப்படி என்றால் தான் இந்த படகுகளும் சேதம் வராது என்பதையும் நான் இங்கே மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு செல்கிறேன். இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிற பகுதியில் இருக்கிற தண்ணீரை வெளியேற்றுகிற அந்த பணியை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி முத்துராமலிங்கமும் உடனிருந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு மக்கள் துயர் தீர்ப்பதில் முன்னுரிமை வழங்கக்கூடிய முதலமைச்சர். என்னையும் கண்ணப்பனையும் உடனடியாக இரவோடு இரவாக இங்கே சென்று இந்த பணிகளை ஆய்வு செய்ய உத்தரவிட்ட விளைவாகத்தான் நாங்கள் வந்து காலையிலே உட்கார்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நிவாரணப் பணிகள் துரிதமாக நடக்கும். தங்க வைத்திருக்கிற அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய அந்த உணவு, படுக்க வசதி போன்ற அந்த வசதிகளையும் நல்ல முறையில் செய்து கொடுப்போம். எத்தனை முகாம்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு சார்? எவ்வளவு பேர் இங்கே தங்கி இருக்காங்க? அவங்களுக்கான மருத்துவ சேவைகள்லாம் இந்த மாதிரி 5 முகாம் அமைத்திருக்கிறோம். மொத்தம் 216 பேர் இங்கே தங்க வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவி, சாப்பாடு, படுக்க வசதி எல்லாம் தாராளமாக நல்ல முறையில் முதலமைச்சர் செய்ய சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் செய்து கொண்டிருக்கோம். 44 மருத்துவ முகாம் நடந்திருக்கு. இது வரலாறு காண மழை சார். ஒரே நாளில் இவ்வளவு கொட்டி இருக்கு. ஆனால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய எடுத்திருந்தாங்க. ஸோ இருந்த போதிலும் நிறைய இடத்துல பாதிப்புகள் இருக்கு. அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, மேகம் உடஞ்சி போய் மழை பெஞ்சுங்கிறாங்க. புதுசாக ஒரே மேக வெடிப்பு ஒரே இடத்துல இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருக்கு. அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு மழை. அதற்கு அந்த மழையும் எதிர்கொள்வதற்கு இந்த அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர் தயாராக இருந்து அந்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்வளவு தூரம் விரைந்து செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுத்த சொல்லியிருக்கார்கள். சென்னையில் இருக்கிற அதிகாரிகளும் இங்கே வந்துட்டார்கள் சார். இது வள்ளலார்னு சொல்லிட்டு IAS ஆஃபீஸர், நமக்கு ஜோனல் ஆஃபீஸர், அவர் தான் இங்கே நமக்கு இன்சார்ஜ். அவரையும் போக சொல்லி உடனே கூட இருந்து நம்ம கலெக்டரோட கோஆர்டினேட் பண்ண சொல்லி அவரையும் அனுப்பியிருக்காங்க. சார், இப்போ மண்டபம் கலைநகர் பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு பல ஆண்டுகளாக தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கு. இப்போவுமே அதில் ஒரு 100 வீடுகளுக்கு மேலே அது பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க பெண்களுக்கு கழிப்பறைகள் கூட குடிநீர் இல்லை, 2 விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். பல வருஷமா அந்த பிரச்சனை. அவங்க திறந்த வெளி கழிப்பிடங்கள்ல போற மாதிரி பெண்கள் இப்போ வரைக்கும் அதை பண்ண சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு தலைக்கு மேல இருக்க பிரச்சனை தண்ணியை வெளியேற்றணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வேணும். அவங்களுக்கு சேஃப்டியா வீட்டில் கொண்டு உட்கார வைக்கணும். இந்த வேலையை முதல்ல பார்த்தோம். அதே நேரத்தில் விவசாயிகள் நெற்பயிர்களும் மழையில மூழ்கி இருக்கதா ஒரு தகவல். அவங்களுக்குரிய அந்த நஷ்டஈடும் வழங்கப்படும். அது நம்ம நேரடியாக பார்க்கறது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் பார்த்து கலெக்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்து
அப்சர்வேஷன்ல இருக்கு சார். எவ்வளோ சார்? 650 hectares. 650 658 ஏக்கர் வந்து அந்த நம்முடைய கவனத்தில் இருக்கிறது. அதை விவசாயத்துறை அதிகாரிகள் கணக்கெடுத்து அனுப்புகிற நேரத்தில் அவருக்குரிய அந்த நஷ்டஈடு வழங்கப்படும். இப்போ இவங்களுக்கான படகுகள் சேதமடைஞ்சிருக்குங்க சார். ஆமா. அவங்களுக்கு இழப்பீடு தொகை இழப்பீடு வந்து இப்போ முறை வந்து 2 லட்சம் கொடுக்குறதா தான் இருக்கிறது. அதிகப்படியாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதையும் நாங்கள் கொண்டு செல்கிறோம். மண்டபம்